Hi friends, welcome to my channel. நான் இதுவரைக்கும் சிம்பிள் மெத்தடில் எப்படி கேக் செய்கிறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரி. நான் இப்போ டெய்லரிங்கை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக டெய்லரிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். எங்கிட்ட இருக்கிறது பெரிய மிஷின், அதாவது ஹெட்டு பெருசாக இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா இதே பிளாக் கலரில் சின்னதாக இருக்கும், ஹெட்டு சின்னதாக இருக்கும். இது ரெண்டு மிஷினுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்டிச் அடிக்கிறதுக்காக இங்கே ஒரு பேக் ஸ்டிச் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் துணி தைக்கும்போது துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நாட் போட்டுட்டு தென் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இது ப்ரெஸ் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம். சின்ன மிஷினில் இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இந்த மெட்டல் பிளேட்டுக்கும் ப்ரெஷர் ஃபுட்டுக்கும் நடுவில் கேப் அதிகமாக இருக்குது இந்த பெரிய மிஷினில். சின்ன மிஷினில் இந்த கேப் கம்மியாக இருக்கும். இந்த கேப் அதிகமாக இருக்கிறனால திக்கான துணி கூட வச்சு தைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸ், ஜீன்ஸ் பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு எல்லாமே வச்சு தைக்க முடியும். இதில் ஈஸியாக தைச்சி எடுத்துடலாம். சின்ன மிஷினில் அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சின்ன மிஷினில் இந்த ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு லிஃப்டர் இருக்குது, அது யூஸ் பண்ணுவோம். பெரிய மிஷின்லேயும் இருக்குது, சின்ன மிஷின்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் பெரிய மிஷினில் அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம முழங்காலுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி புஷ் பண்ணும்போது இங்கே இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்ட் ஆகிக்கும். இது விட்டுட்டா அங்கே அது கீழே இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிக்கலாம். நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து எப்படி நம்ம பாபினில் நூல் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இது பாபின் கேஸு, இது பாபின். நூல் எடுத்து இந்த ஸ்பூல் பின்னில் போட்டுட்டு இந்த பாபினில் ஒரு 3 டைம் இந்த மாதிரி நான் டைட்டாக சுற்றிட்டு இந்த நூல் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த த்ரெட் வைண்டரில் யூஸ் பண்ணி நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். பட் அதை விட ஈஸியான வழி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பென்னோ இல்லை ஊசி இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது ஒன்று எடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த வீலை நம்மளை பார்த்து சுற்றுற மாதிரி பண்ணிவிட்டு இதில் இங்கே வச்சு ஈவனாக சுற்றிட்டு வரணும். ஒரே இடத்துல சுற்றக்கூடாது, அப்படியே ஈவனாக சுற்றிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறம் இந்த பாபின் கேஸுக்குள்ளே பாபினை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நூல் எடுத்து இங்கே சின்ன ஸ்லிட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லிட்டு வழியாக நூலை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் இங்கே சின்ன கேப் இருக்குது, அந்த கேப் வழியாக நூல் வெளியே எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்குள்ளே அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாபின் கேஸை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஊசி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக நான் அந்த ஹெட்டேவே சாய்ச்சி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பாபின் கேஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கேப் தெரியுது இல்லைங்களா, அந்த கேப்பில் இந்த பாபின் கேஸில் இந்த மேலே மூடி மேலே இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். பாபின் கேஸை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி ஹெட்டை நம்ம எடுத்து செய்ய வேண்டியதில்லை, தெளிவாக தெரியறதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்தேன். ஆக்சுவலாக நம்ம எப்படி செய்யணும்னா இந்த மெட்டல் பிளேட்டுகளை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஊசி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக இதுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிட்டா அது ஃபிக்ஸ் ஆயிடும். மறுபடியும் இந்த பிளேட்டை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். அதில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்குக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா 2 சில்வர் பிளேட்டு மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டுக்கு 2 பிளேட்டுக்கு நடுவில் விடணும், நூல் விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு தென் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு அப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்ஷன் வழியே நூல் எடுக்கணும் வெளியில். அப்புறம் கீழே கொண்டதுன்னு இந்த சைடில் ஒரு சின்ன
ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கு வழியை எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஊசியில் கோர்த்து எடுத்துடணும். ஊசியில் நூல் கோர்த்ததுக்கப்புறம் இந்த வீலை நம்மளை பார்த்து 2 டைம் சுற்றினா பாபினில் போய் அந்த பாபினில் இருக்கிற நூலை அந்த ஊசி வழியில் இழுத்துட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மிஷின் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரிங்கு வந்து நிறையா மிஷினில் இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷினில் எப்படி இருக்குது, ஒரு சில மிஷினில் இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ராசஸ் மற்ற எல்லா ப்ராசஸும் சேம் தான். ஃபஸ்ட்டு தைச்சு பழகிறவங்க மிஷின்லேருந்து ஊசியை எடுத்துட்டு சும்மா பெடல் பண்ணி பழகுங்க. ஸோ ஊசியை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மிஷின் வாங்கும்போது கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நட்டை சும்மா லூஸ் பண்ணால் ஊசி வெளியில் வந்துடும். மறுபடி ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு இந்த வீல் இருக்கு இல்லைங்களா, இந்த வீலை வந்து நம்மளை பார்த்து சுற்றி அப்படியே காலில் பெடல் பண்ணி பழகுங்க. இப்படியே பெடல் பண்ணி பழகணும். இந்த மாதிரி பெடல் பண்ணி பழகியாச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம எப்படி ஊசியை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பெரிய மிஷினோட ஊசி. இதில் பார்த்துட்டிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும் ஃபுல்லாகவே. பட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் பட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் உருண்டையாக இருக்கும். ஸோ இந்த பட்டையாக இருக்குது இல்லைங்களா, ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை, அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது இந்த வீலை பார்த்துருக்குற மாதிரி இந்த சைடு இருக்கணும். இப்படி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது நூல் வந்து லூப் அடிக்கும், தையல் சரியாக விழுகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இது மறக்காமல் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற ஊசியோட பாகம் வந்து மிஷினோட இந்த வீலை பார்த்துட்ருக்கிற மாதிரி, அதாவது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்கிற பாகம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க. புதுசாக தைச்சு பழகிறவங்க பெடலிங் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டான பேப்பரோ இல்லாட்டி வேஸ்ட்டான கிளாத்தோ ஏதோ எடுத்துகிட்டு 2 லேயராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஜஸ்ட் இப்படி கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு பேப்பர் கரெக்டாக இந்த நீடில் கடியில் வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை கீழே இறக்கி விட்டுட்டு இந்த வீலு நம்மளை பார்த்து சுற்றி, கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்யணும், நம்மளை பார்த்து சுற்றி அப்படியே பெடல் பண்ணி ஆரம்பித்து இந்த கோட்டு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நிறுத்தும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த வீல் அப்படியே நம்ம டச் பண்ணோன்னா அப்படியே நின்றும். மறுபடியும் ப்ரெஷர் ஃபுட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு தைச்சிட்டு வரணும். ஸ்லோ பண்ணிவிட்டு முடிக்கும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த வீலில் அப்படியே கை வச்சோம்னா நின்றும். இதை எடுத்துட்டு இப்படி கிராஸாக தைச்சி பழகுங்க. வேஸ்ட் கிளாத்லேயும் தைச்சி பழகலாம். இது பழகிறதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் தைச்சி பழகியாச்சுன்னா அந்த ஊசியில் மறுபடியும் நாம் துணி ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த எண்டு வந்து அப்படியே மழுங்கி போயிருக்கும், பிளெண்டாக இருக்கும். ஸோ தைக்க முடியாது. பேப்பருக்கு மட்டும் ஒரு ஊசியை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி நல்லா பழகிறதுக்கப்புறம் அந்த ஊசியை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஊசி போட்டு நாம் துணியில் தைச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.